ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பணம் வரும் வழிகள் அப்படிங்கிற விஷயத்தில் முதல்ல பாவக்காரகங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த பதிவில் நம்ம தசாபுத்திகள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு குரு இரட்டைப்படை பாவ தொடர்புகளோடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா? அதே போல் பாவங்களும் எப்படி இருந்தால் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் இது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம் இது எல்லாமே இரட்டைப்படை தொடர்போட சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பணம் வர்றதுக்கான எல்லா விஷயங்களுமே அருமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகத்தில் குருவும் சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? நம்மக்கிட்ட 9 கிரகங்கள் இருக்குங்களா? அதில் குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் 2, 4, 6, 10 அப்படின்னு இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 8 கிரகங்கள் இருக்கா? அந்த 8 கிரகங்களும் ஒற்றைப்படை தொடர்பில் இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரியன் 1, 5, 9, சந்திரன் 3, 7, 11, செவ்வாய் 1, 5, 7, சுக்கிரன் 5, 11, ராகு 1, 7, 11, கேது 1, 9, சனி 5 அப்படியெல்லாம் இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த குரு மட்டும் 2, 4, 6, 10 அப்படி இருக்குது அப்படின்னா இப்போ குரு தசை உங்கள் ஜாதகத்தில் குரு தசை வரக்கு லேட் ஆகும். ரொம்ப உங்களோட 70 வயசில் தான் குரு தசை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு சுக்கிர திசையில் பிறக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல்ல சுக்கிர திசையே உங்களோட சுக்கிர தசை முதல் பாதத்திலே பிறந்துட்டீங்க அப்படின்னா சுக்கிர தசையே உங்களுக்கு ஒரு 20 வருஷம் இருந்துடும். அதுக்கப்புறம் வர்ற சூரிய தசை 6 வருஷம் அப்படின்னா 26 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு 10 வருஷம் அப்படின்னா 36 வயசு ஆகிடும். செவ்வாய் தசை அதுக்கப்புறம் வர்ற செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம் அப்படின்னா 43 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். செவ்வாய் முடிஞ்சு வர்ற ராகு தசை 18 வருடங்கள், 61 வயசு. 61 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசையை தான் நடந்துட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செவ்வாய் தசையில் உங்களுக்கு 43 வயசு, அதுக்கப்புறம் ராகு தசை ஒரு 18 வருடங்கள், அதில் ஒரு 43, 18, 61 வயசு ஆகிடும் உங்களுக்கு. 61 வயசுக்கு அப்புறம் தான் குரு தசை வரும். அந்த குரு தசை 2, 4, 6, 10 அப்படின்னு உங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுக்கு அந்த 61 வயசு வரைக்கும் உங்களுக்கு பாவங்கள் 2, 4, 6, 10 அப்படின்னு இருந்தால் கூட குரு அப்படிங்கிற விஷயம் வர்றதுக்கு லேட் ஆகுது இல்லைங்களா? அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஓஹோன்னு இருக்காது. ஓகேங்களா? இந்த குருதசை உங்களுக்கு முதலே வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுலேயே நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிற அந்த 30 வயசுலேயே குரு தசை வருது. அந்த குரு 2, 4, 6, 10ன்னு இருந்துருச்சு அப்படின்னா மிக்க சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த குரு தசை உங்களுக்கு 61 வயசில் வந்துச்சு அப்படின்னா என்னாகும்? அந்த இவ்வளோ பாவங்கள் அவ்வளோ நல்லா இருந்தால் கூட அந்த குருவோட சப்போர்ட் இல்லாதப்போ உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ என்ன ஆகும்? அடுத்த ஒரு ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். பாவங்களெல்லாம் அதே மாதிரி 2, 4, 6, 10 அப்படின்னே இருக்குது. 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம் இதெல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே போல் குரு இதே மாதிரி லேட்டே ஆகட்டும், நீங்கள் சுக்கிர தசையிலேயே பிறந்ததாகவே வச்சுக்கலாம். ஆனால் சூரிய தசை அதே போல் இரட்டைப்படை பாவ தொடர்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2, 4 அப்படின்னு சூரியன் இருக்குது, 6, 10ன்னு சந்திரன் இருக்குது, செவ்வாய் 1, 4, 10ன்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வர்ற ராகு 2, 6ன்னு இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அதாவது அந்த சுக்கிர தசை முடிகிற வரைக்கும் மட்டும் சுக்கிரன் மட்டும் ஒரு 1, 5, 9ன்னு இருக்குது அப்படின்னா அந்த சுக்கிர தசை முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்கூல் படிப்பு, காலேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். 20 வயசு வரைக்கும் அப்படி தானே இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பாவங்களும் நல்லா இருந்து அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு தசையும் உங்களுக்கு அருமையாக வந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஃபினான்ஷியலாக ரொம்ப சிறப்பாக
இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த தசா புத்திகள் அப்படிங்கிற விஷயந்தான் வேலை செய்யும். அடுத்து வந்து இன்னொரு ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2ஆம் அதிபதி ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது 2ஆம் பாவம் இரட்டைப்படை தொடர்போடு இருந்துருச்சு அப்படின்னாலே அந்த அதிபதி இரட்டைப்படை தொடர்போடு தான் இருப்பார். அதனால் அந்த 2ஆம் அதிபதியுடைய தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தசை முழுக்க மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதியுடைய தொடர்பு சிறப்பாக இருக்குது இல்லைங்களா? அதாவது புறம் சார்ந்து ஃபினான்ஷியலாக 2, 4, 6, 10 அப்படின்னு 2ஆம் அதிபதி இருந்துட்டார், அவரோட தசையே நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதோ அதே அளவுக்கு பாவங்களும் சப்போர்ட் பண்ணணும், அதே அளவுக்கு தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒரு ஜாதகருக்கு தேவையான விஷயங்கள் தேவையான நேரங்களில் மிக சிறப்பாக நடக்கும். கிரகம் சப்போர்ட் பண்ணி பாவம் சப்போர்ட் பண்ணலைனாலும் சிரமந்தான். அதே போல் இந்த 2 சப்போர்ட் பண்ணாலும் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துடணும். இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம்தான் தசை நடத்துது அப்படின்னே வச்சுக்கோங்க. 2ஆம் பாவ அதிபதியாகவே இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 2ஆம் பாவ அதிபதி 2, 6, 2, 4, 6, 10 அப்படின்னு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் புத்தி நடத்துகிற கிரகம் 1, 5, 9 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது 2ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய 1ஆம் பாவம் அங்கே இருக்கும், 6ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய 5ஆம் பாவம் அங்கே இருக்கும், 10ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய 9ஆம் பாவமும் அங்கே புத்தியாக வச்சு நடக்கும்போது இந்த எவ்வளவு தான் இந்த தசை வேலை செஞ்சாலும் அந்த புத்தி அப்படிங்கிற விஷயம் இந்த தசையை இப்படி கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரீயாக வேலை செய்கிறது அப்படிங்கிறதே முடியாமல் பண்ணும், அதை கெடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போது உங்களுக்கு வந்து ஒரு 50% தான் அங்கே உங்களோட நல்ல ஒரு இது வந்து 50% தான் அங்கே வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எவ்வளவு தான் புத்தி எல்லாமே கிரகமும் நல்லா இருந்து பாவமும் நல்லா இருந்து தசையும் நல்லா இருக்கு, ஆனால் அந்த ஒரு புத்தி வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே கெடுக்கும். ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்கள்னால அந்த பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா தசா புத்தி அந்த சூட்சமம் எல்லாமே சிறப்பாக இருந்து அவங்கள ஓஹோன்னு மேலே கொண்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஜாதகம் இருக்கும். அவங்க அதே நாளில் பிறந்தவங்க அவங்க நல்லா வந்துட்டாங்க, என்னோட பர்த்டே அன்றைக்கி தான் அவருக்கும் பர்த்டே, அவர் பார் எப்படி சூப்பராக இருக்கார். இப்போது நீங்கள் நார்மலாக எடுத்துக்கோங்க, ஒரு விஜயோட பர்த்டே அன்னைக்கு பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவர் வந்து கோடி கணக்கில் சம்பாரிச்சு வச்சுருக்காரு, ஒரு படத்துக்கே அவர் 100 கோடி வாங்குறாரு. ஆனால் விஜய் பிறந்த அன்னைக்கே விஜயோட லக்னத்திலேயே பிறந்த ஒரு ஜாதகர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாமல் ஏதோ ஒரு மூலையில் ரொம்ப நார்மலாக இருப்பார். ஏன் வந்து அது யோசிச்சு பாருங்கள், ஏன் வந்து அதே விஜயோட அதே லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் ஏன் வந்து அவர் மாதிரி வர முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி அந்த லக்னம் சரியாக இருந்தால் கூட, அதே லக்னமாக இருந்தால் கூட அந்த டிகிரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிகிரியில் அவர் பிறந்திருப்பார், அதுக்கு அடுத்த டிகிரியில் இன்னொரு ஜாதகர் பிறந்திருப்பார், அவர் பிறந்த டிகிரியில் அவருக்கு கிரகங்கள் ஒத்துழைக்காது, விஜய் பிறந்த டிகிரியில் அவருக்கு கிரகங்கள் ஒத்துழைக்கும். அதனால தான் அவர் அப்படி இருக்கார். அதே லக்னத்தில் பிறந்து அதே நாளில் பிறந்தாலும் இன்னொரு ஜாதகரால் விஜய் மாதிரி வெளிப்பட முடியாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் தசாபுத்திகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். அதை விட முக்கியமான விஷயம் நம்ம பிறந்த டிகிரி அப்படிங்கிறது, அதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம நல்லா வர ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா வர முடியும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.